ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம 3 எபிசோட் தான் பார்க்க போறோம். லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிரலாம். லாஸ்ட் எபிசோட்ல இந்த ஜியோ கிங் கிட்ட மிஸ்டர் லியாங் போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லியிருப்பான். அவன் பையனால கசின் வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டான் அப்படிங்கிறது. அதனால இந்த ஜியோ கிங் என்ன சொல்றாருன்னா, அவள எங்காவது தூரமா கொண்டு போய் விட்டுரு, இல்லன்னா அவள கொன்றுன்னே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையிலேயே ஆயிடுது. இங்க பார்த்தா மீமி இன்னுமே ஹீரோவோட ஃப்ரெண்ட புடிச்சு வச்சுட்டு, ஹீரோயின குடுத்தா தான்டா உன்ன தூங்க விடுவேன். இல்லன்னா இங்கிருந்து உன்ன நகரவே விட மாட்டேன்னு சொல்லி புடிச்சு வச்சிருக்கா. அப்போ மீமியோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து, "உங்க அப்பா உங்கள காணோம்னு தேடிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லும்போது, இவன் உடனே, "ஆமாமா சீக்கிரமா போங்க போங்க. உங்க அப்பா தேடிட்டு இருப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "ஓ அப்படியா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ எங்க அப்பாவ கூட்டிட்டு வா. கடைசியா ஹீரோயின் உன்கிட்ட தானே இருந்தா. நீ தானே பார்த்தேன்னு சொன்ன. நீயே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ எங்க அப்பா கிட்ட" அப்படின்னு சொல்றா. இவனும், "ஐயோ விடமாட்றாளே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணி, இங்க அந்த மாப்பிள்ளையோட லவ்வர் இருப்பாங்கல்ல, அந்த லவ்வர அந்த மாப்பிள்ளையோட அம்மா வந்து எப்படியோ சமாளிச்சு, "கொஞ்ச நாளுக்கு மட்டும் ஊர விட்டு வெளியேறுமா. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் நான் உன்ன திருப்பி கூட்டிட்டு வந்துடுறேன். இல்லன்னா பிரச்சனை ஆயிடும்" அப்படின்னு சொல்லி சமாளிச்சு அனுப்பி வைக்கிறாங்க. இவ கூட ஒரு காவலாளியும் கூட அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவளுக்கு பிரெக்னன்ட்டா இருக்கிறதுனால பசிக்குது. போற வழியில வந்து அங்க ஒரு சின்ன ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போறாங்க. அவன் அங்க போயிட்டு அவளுக்கு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் சிக்கன் கூட வாங்கி தரல. பிரெக்னன்ட்டா இருக்க டைம்ல அவளுக்கு சத்து நெறைய தேவைப்படும்ல. அவளும் அவன்கிட்ட கெஞ்சி பார்க்குறா, "நான் பிரெக்னன்ட்டா இருக்கிறதுனால நான் ரொம்ப வீக்கா இருக்கேன். ஏதாவது சத்தா சாப்பிடணும்" அப்படின்னு சொல்லும்போது, அவன் வாங்கி குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். பக்கத்திலேயே ஒருத்தன் வந்து காட்டுல இருந்து இந்த மூலிகை வேரெல்லாம் எடுத்துட்டு வருவான் போல. அவன் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அவன் ஒரு மூலிகை வச்சிருக்கான். அது நிஜமாவே ரொம்ப சத்துள்ளது. அது பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்கலாம் கண்டிப்பா சாப்பிடலாம் அப்படிங்கிறதுனால, அவளும் கேட்கிறா, "இது எவ்ளோ?" அப்படின்னு. அவன் ரூ. 50 அப்படின்னு சொல்றான். இது ரூ. 50லாம் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, "இது ரொம்ப சத்துள்ளதும்மா. நீ எல்லாம் பிரெக்னன்ட்டா வேற இருக்க" அப்படின்னு மண்டைய கழுவுறான். அந்த பொண்ணுக்கும் அது நிஜமாவே தேவைப்படுது. அந்த பொண்ணு கொஞ்சம் அமௌண்ட் குடுக்குறா. "பட் இது பத்தாதும்மா. இத நான் உடைச்சு கூட குடுக்க முடியாது" அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ, வெளிய இருந்து ஒரு பொண்ணு, "நான் ரூ. 100 குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த காச தூக்கி போடுறான். இவனும், "ஐயய்யோ! ரூ. 100 தான் பெருசு" அப்படின்னு அத தூக்கிட்டு வந்து இந்த பொண்ணுகிட்ட குடுக்குறான். இந்த லவ்வர் பொண்ணும், "இங்க பாருங்க நான் தான் ஃபர்ஸ்ட் வாங்க வந்தேன். என்கிட்ட தான் குடுக்கணும்" அப்படின்னு அவ வந்து பிரெக்னன்ட்டா இருக்கிறதுனால அவளுக்கு அது நிஜமா ரொம்ப தேவைப்படுது. அதனால அவ கேட்டுட்டு இருக்கா. அப்போ வந்து இந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்து அந்த லவ்வர் பொண்ண புடிச்சு தள்ளி விட்டுர்றா. அப்போ அந்த வழியா போயிட்டு இருந்த ஹீரோ இந்த இன்சிடென்ட் எல்லாம் பார்த்துட்டு, அந்த பொண்ண தள்ளி விட்டதுல அந்த பொண்ணு நெருப்புல போய் விழுகுறதுக்காக போயிடுவான். ஹீரோ தான் ஓடி வந்து காப்பாத்துவான் எப்படியோ அந்த பொண்ண. காப்பாத்திட்டு அந்த பொண்ண ரூம்க்கு அனுப்பி வச்சுருவான். அதுக்கப்புறமா இந்த புதுசா அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட, "ச்சே! எவ்ளோ அழகா இருக்கீங்க. நம்ம 2 பேரும் ஏன் இன்னைக்கு நைட்டு ஒரு ட்ரிங்க் சாப்பிடக்கூடாது?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ, ஹீரோ வந்து, "போய் உன் வேலை இருந்தா பாரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி அமுச்சு விட்டுட்டு வந்துடுறான். இந்த லவ்வர் பொண்ணு ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது, ஹீரோயின் லவ்வரா ஹீரோயின பார்த்ததுமே, "நீயா? நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு அந்த பொண்ணு பயப்படுறா. அப்போ ஹீரோயின் சொல்றா, இப்ப நம்ம நாட்டுக்கு திருப்பி போயே ஆகணும். நீ என் கூட வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, "என்னால முடியாது. நான் உன் கூட வந்தா நீ என்னையும் என் குழந்தைய கொன்றுவ" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, அங்க 2 பேரும் கதவ உடைச்சுட்டு இவங்க 2 பேத்தையும் தாக்குறதுக்காக வராங்க. அப்போ ஹீரோ தான் வந்து காப்பாத்துறான். இந்த ஹீரோக்கு யாருக்கெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு முன்னாடியே கடவுள் சொல்லிருவார் போல. ஒவ்வொரு பிரச்சனையிலயும் வந்து காப்பாத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த லவர் பொண்ணு கிட்ட கேக்குறான், "நீ நிஜமாவே நினைக்கிறியா இப்போ நீ ஊரை விட்டு போயிட்ட அப்படின்னா திருப்பி வருவ?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அந்த பொண்ணு சொல்றா, "ஆமா, மாப்பிள்ளையோட அப்பா வந்து என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. நான் திருப்பி கண்டிப்பா வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ சொல்றான், "அது எல்லாமே போய் நாட்டை விட்டு ரொம்ப தூரத்துக்கு அப்புறமா இருக்கிற ஒரு வில்லேஜ்ல ஆல்ரெடி கல்யாணமான ஒரு பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு சொன்னதும் அவ அழுக ஆரம்பிச்சிடுறான். "அப்படிலாம் இருக்காது" அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்றான், "உனக்கு இருக்கிறது 2டே வழிதான். ஒண்ணு அந்த மாப்பிள்ளையோட அம்மா பிளான் பண்ண மாதிரி ஊரை விட்டு தூரமா போயிட்டு இன்னொருத்தனுக்கு நீ ஒய்ஃப் ஆகணும். அப்படி இல்ல அப்படின்னா நீ என் கூட நீ திருப்பி நாட்டுக்கு வா. நான் உனக்காக ஜஸ்டிஸ்க்காக போராடுறேன்" அப்படின்னு சொல்றான். அப்ப நடுவுல ஹீரோயின், "மூணாவதா இன்னொரு வழியும் இருக்கு. நீ என் கூட வா. எப்படியாச்சும் என்னோட என்கேஜ்மெண்ட்ட மட்டும் நிறுத்திட்டேன்னு வையேன், உன்னோட லவ்வர் இருக்கான்ல அவனுக்கே நான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணுக்கு அங்க பிரசவ வலி வந்துருது. உடனே அங்க இருக்க மருத்துவரை கூட்டிட்டு வந்து இவளுக்கு பிரசவம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த புதுசா வந்த பொண்ணு ஹீரோ கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரா. ஹீரோ கிட்ட வந்து, "இந்தாங்க இந்த மூலிகை சாப்பிடுங்க. ரொம்ப நேரமா வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ரீசென்ட்டா ஒரு மூலிகை வாங்கியிருப்பாளே அந்த மூலிகை ஹீரோ கிட்ட எடுத்து குடுத்துட்டு இருக்கா. ஹீரோ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த டைம்ன்னு பார்த்து அந்த பிரசவம் பார்த்துட்டு இருக்க அந்த லவர் பொண்ணு திடீர்னு மயங்கிர்றா. அவளுக்கு சத்தே இல்லாம போயிடுது. அப்பதான் இவ வெளிய இந்த மூலிகை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால ஹீரோயின் வந்து டப்புன்னு அத எடுத்துட்டு போயிடுறா. இங்க இந்த புது பொண்ணு நின்னு, "என்ன காசு கூட குடுக்காம எடுத்துட்டு
போயிட்டாங்க. எனக்கு இப்ப என் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோயின் உள்ள இருந்து ஏதோ ஹீரோவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாரி, "ஏங்க ஒரு பொண்டாட்டிக்காக கொஞ்சம் காசு கூடவா குடுக்க மாட்டீங்க? எடுத்து குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் "இவ ஒருத்தி சும்மாவே இருக்க மாட்டா" அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம கொஞ்சமா காசு எடுத்து குடுக்குறான். அந்த புது பொண்ணு இருந்துட்டு, "என்னது கொஞ்சமா காசு குடுக்குற? எவ்ளோ காசு குடுத்துருக்கேன் தெரியுமா நானு?" அப்படிங்க உடனே, "அவனே உன்ன ஏமாத்திருக்கான். நீ வாங்குன மூலிகை இவ்ளோ தான் வரும்" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுர்றான். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா குழந்தையும் பொறந்துருது. ஹீரோயின் வந்து அந்த லவர் பொண்ணோட மண்டைய கழுவிட்டு இருக்கா. "இங்க பாரு நீ என் கூட மட்டும் வந்துரு. அந்த குழந்தையோட சேர்த்து வந்தீங்கன்னு வையேன், கண்டிப்பா என்கேஜ்மெண்ட்ட நான் கேன்சல் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா உன்னோட லவ்வர நீயே கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போக சொல்லிடுறான். ஹீரோயின் வந்து கேட்டுட்டு இருக்கா. "அந்த குழந்தை இப்ப தான் பொறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு அம்மா எவ்ளோ தேவைப்படும்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றா, "நாளைக்கு உங்க அப்பா ஊருக்கு வராரு. உனக்கே தெரியும். நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையனுக்கு இப்படி ஒரு அஃபேர் இருக்குன்னு தெரிஞ்சா உங்க அப்பா சும்மா இருப்பாரா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணே சொல்றா, "விடுங்க என் குழந்தைய எடுத்துட்டு போயிரட்டும்" அப்படின்னு சொல்லி அந்த லவர் பொண்ணே சொல்லிடுறான். அங்க அப்படியே கட் பண்ணா, இங்க மீமியும் அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டும் இன்னும் அங்கேயே தூங்கிட்டாங்க போல. மீமி அவன கடைசி வரைக்கும் விடவே இல்ல. அவ லைட்டா முழிச்சு பார்க்கும்போது மீமி தூங்கிட்டு இருக்கா. அப்பாடா இதுதான்டா டைம் ஓடிரலான்னு பார்த்தா, அவ ரொம்ப விவரமா ஒரு கயிற அவனோட கால்ல கட்டி வச்சுட்டு தான் தூங்கியிருக்கா. அவனும் இத கழட்டி விட்டுட்டு எப்படியாவது ஓடிரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது, மீமியோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து, "ஐயய்யோ! இன்னுமே ஹீரோயின காணோம். அவங்க அப்பா வேற திருப்பி வந்துட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ மீமி சொல்லிட்டு இருக்கா, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என் பக்கத்துல நிக்கிறானே, இவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட்ட குடுத்துற வேண்டியது தான். வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறு கட்டிக்கிறது கூட மதிக்காம போயிடுறான். இவன் இங்க உழுந்து வாரி எந்திரிச்சு ஓடிட்டு இருக்கான். இங்க இந்த புதுசா வந்த பொண்ணும், அந்த பொண்ணோட அம்மாவுமே ஹீரோயினோட அரண்மனைக்கு தான் வந்திருக்காங்க. இவங்க வேற யாருமே இல்ல. ஹீரோயினோட அப்பாவோட கான்குபைனும், அவங்களோட பொண்ணும். இவங்களும் மிங் ஃபேமிலிய சேர்ந்தவங்க தான். இவங்கள வந்ததுமே பேக்கேட் வழியா கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த புது பொண்ணுக்கு கோவம் வந்துருது. அந்த புது பொண்ணு பேரு மிங்சூ. இந்த சூ வந்து அந்த சீனியர் சர்வன்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. "எவ்ளோ தைரியம் இருந்தா என்ன மெயின் கேட் வழியா கூட்டிட்டு போகாம பேக் கேட் வழியா கூட்டிட்டு போவீங்க" அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணோட அம்மா தான் வந்து சொல்றா, "இங்க பாரு இது உன்னோட ஃபர்ஸ்ட் டே. கொஞ்சம் அடக்கி வாசி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் கேட் வழியாவே போறாங்க. இவங்க பேக் கேட் வழியா உள்ள போயிட்டு இருக்கும்போது, அங்க முன்னாடி ஒரு பொண்ணு உட்கார்ந்து செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கா. இவங்க வர்றதையே பார்க்கல. உடனே இந்த சூக்கு ரொம்ப கோவம் வந்துருது. "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா நாங்க வர வழியவே பிளாக் பண்ணிட்டு உட்கார்ந்திருப்ப" அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறான். எல்லாம் ஹீரோயின சொல்லணும். அவ்ளோ இடம் குடுத்து வச்சிருக்கா அவங்க எல்லாத்துக்கும். அது மட்டும் இல்லாம நான் வந்திருக்கேன். என்ன வந்து வெல்கம் பண்றது கூட ஹீரோயின் வராம அவ்ளோ பிஸியா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த அசிஸ்டன்ட் பொண்ணும், "ஐயய்யோ! அப்படிலாம் சொல்லாதீங்க. ஹீரோயின் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லா தப்பும் என் மேல தான். என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றது இவளுக்கு சுத்தமாவே பிடிக்கல. "சரி, சரி நீ கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு அவள அனுப்புற மாரி அனுப்பிட்டு கால நடுவுல விட்டதுனால அவ கீழ விழுந்துடுறா. அவ கையில இருந்த தண்ணி வேற இந்த சூவோட அம்மா மேலயே பட்டுருது. ஹீரோயின் தன்னோட அப்பாக்காக ஒண்ணொண்ணுமே பார்த்து பார்த்து ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு அசிஸ்டன்ட் ஓடி வந்து இன்னொரு அசிஸ்டன்ட் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ன உடனே ஹீரோயின் வந்துட்டு "நானும் வரேன்" அப்படின்னு சொல்லி கூட வரா. ஹீரோயின் போனதுமே "எதுக்காக இவளுக்கு பனிஷ்மென்ட் குடுத்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு தான் கேக்குறா. உடனே சூக்கு கோவம் வந்துருது. "இவ்ளோ நாளுக்கு அப்புறம் நீ என்ன பாக்குற? நீ வான்னு கூட கூப்பிடாம இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இது இன்னுமே காண்டானதுனால, "எதுக்காக அவளுக்கு பனிஷ்மென்ட்ட ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க? 50 வாட்டி கன்னத்துல அறைய சொன்னேன்ல, ஸ்டார்ட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனிஷ்மென்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோயின் அப்பவும் ஸ்டாப் பண்றா. அப்போ ஹீரோயின் சொல்றா, "இங்க பாரு என்னோட மெய்டு என்னைக்குமே ஒழுக்கமா தான் இருப்பா. யாரையும் மதிக்க தெரியாம அவளுக்கு என்னைக்குமே போனது கிடையாது" அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ஏதாச்சும் நடந்தாலும் என்னோட மெய்டுக்கு எனக்கு பனிஷ்மென்ட் குடுக்க தெரியும். வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போயிடுறா. அப்ப அந்த ஜூவோட அம்மா சொல்றா, "இங்க பாரு அப்பா வரும்போது நீ ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? அமைதியா வா நம்ம போலாம்" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறா. இங்க சபையில எல்லா அமைச்சர்களுமே ஒண்ணு கூடி தலைவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோவ திருப்பியும் மிலிட்டரிக்கு அனுப்பிடணும். இந்த இன்வெஸ்டிகேஷன அப்புறமா கூட பாத்துக்கலாம். ஆனா நம்மளோட நாடு இப்ப ரொம்ப பாதுகாப்பா இல்லாம இருக்குது. கண்டிப்பா ஹீரோ போனா தான் இத பாதுகாப்பா வைக்க முடியும். அதனால ஹீரோவ திருப்பியும் மிலிட்டரிக்கு அனுப்பிருங்க அப்படின்னு சொல்லி இந்த கரப்ஷன்ல இன்வால்வ் ஆன எல்லா அமைச்சர்களும் சொல்றாங்க. அப்ப தலைவர் திரும்பி அங்க இருக்க பிரைம் மினிஸ்டர் பார்த்து, "நீங்க வந்ததுல இருந்து நீங்க எதுவுமே பேசலையே. நீங்க சொல்லுங்க" அப்படின்னு உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, "ஹீரோ நம்ம நாட்டுல இருந்து இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி" அப்படின்னு சொல்லிடுறாரு. மத்த அமைச்சர்கள்லாம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, "ஹீரோ வந்து ரூல்ஸ மீறி தன்னோட நாட்டுக்கு வர்றத யார்கிட்டயுமே சொல்லாம வந்திருக்காரு. இதெல்லாம் வந்து பெரிய தப்பு இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, உடனே தலைவர் சொல்றாரு, "என்னோட முடிவு என்னன்னா, ஹீரோக்கு 20 சவுக்கடி குடுக்கணும் ரூல்ஸ மீறினதுக்காக. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்டிகேஷன் முடியிற வரைக்கும் ஹீரோ எங்கேயுமே போகக்கூடாது. இங்க தான் இருக்கணும். இன்வெஸ்டிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா அவ பண்ண மிச்ச தப்புக்கெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு அந்த 20 சவுக்கடி எப்படி தெரியுமா குடுக்குறாங்க? ஹீரோவோட சூட் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ஒரு மரத்துல கட்டி வச்சு, அதுக்கு 20 சவுக்கடி குடுக்குறாங்க. ஏன்னா தலைவருக்கே தெரியும், இது ஹீரோ மேல எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கிறதுனால அப்படி குடுக்குறாங்க. இங்க ஜூவை வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், "டேய் நேத்து நைட்டு ஹீரோயின எங்கடா கூட்டிட்டு போன? ஹாயோ ரொம்ப பாவம்டா. இந்த மீமி வச்சு சாவடிச்சிருக்கான்." ஹாயோ அப்படிங்கிறது வேற யாரும் இல்ல. ஹீரோவோட ஃப்ரெண்ட் மீமி கூட இருந்தால அவன் பேர் தான் ஹாயோ. அப்போ ஹீரோ சொல்றான்,
நான் எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக தான் போயிருந்தேன். இவங்க ஃப்ராட் பண்ண காசுல 30% அந்த சில்வர் மிஸ்டர் லியாங் ஃபேமிலி வீட்ல இருந்ததுக்கும், அது போக இன்னும் கொஞ்சம் வந்து அந்த லவர் பொண்ணோட அப்பா வீட்லயும் இருந்திருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங்கா ஒரு எவிடன்ஸ ஹீரோ கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கான். இங்க ஹீரோயினோட அப்பா தன்னோட நாட்டுக்கு திருப்பி வந்துடுறாரு. வந்த உடனே இந்த கான்குபைனும் சூவும் தான் ஓடி போய் அவங்க அப்பாவ பார்க்குறாங்க. இங்க இந்த மிங்சு வந்து எப்பவுமே கையில ஒரு சாட்டை வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். இத பிராக்டிஸ் பண்றதுக்கு என் கூட யாருமே இல்ல தெரியுமா? அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. சரி விடு, நீ எவ்ளோ பிராக்டிஸ் பண்ணியிருக்கேங்கிறத நான் அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இவ வந்து ரொம்ப சோகமா மூஞ்சி வச்சுட்டு, நானும் அம்மாவும் இங்க வரும்போது என்ன கூப்பிடுறதுக்கு கூட ஹீரோயின் வரல தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ சீனியர் சர்வன்ட் சொல்றான், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க இல்லாதனால உங்க இடத்துல இருந்து ஹீரோயின் தான் எல்லா வேலையுமே பார்த்துக்கிறாங்க. அதுவும் இல்லாம நீங்க வரீங்க அப்படின்னு சொன்னதுனால எல்லா தடபுடலா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. மிங்சுக்கும் அவங்க அம்மாவுக்கும் தனியாவே ரொம்ப ஸ்பெஷலா ஃபுட் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அவங்களுக்காக ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரூம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணதே அவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியா ஹீரோயின் என்னைக்கு உன்னை வந்து விட்டு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி உங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயின் கிச்சன்ல எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது மீமி வர்றா. எம்மா எங்கம்மா போன, உன்னை எவ்வளவு நாளமா தேடிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் அந்த லவர் பொண்ணை தேடி போயிருந்தேன். சரி சரி, இந்த விஷயம் எல்லாம் அப்புறமா நம்ம பேசலாம். நீ இப்ப வா, நம்ம அப்பாவை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. ஹீரோயினும் அவன் அப்பாவை பாக்குறான். பார்த்ததுமே ரொம்ப எமோஷனல் ஆயிடுறான். அவங்க அப்பா கூட சொல்றாரு, 5 வருஷம் ஆச்சு, நீ எவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்துட்ட, உனக்கு இவ்வளவு நாளும் வந்து எல்லாத்தையும் நீயா தனியா மேனேஜ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்றா, அது என்னோட டியூட்டிப்பா, நான் பண்ணுவேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பக்கத்துல இருக்க மீமியை பார்த்துட்டு, ஏன் மீமி என்ன நீயும் இவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்துட்ட, பெரிய பொண்ணா வளர்ந்தாலும் அப்படியே அப்பா மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மீமியோட அப்பாவும் அம்மாவும் வராங்க. என்னடா ரொம்ப நாள் ஆச்சு, ஆளையே காணோம், பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா, வாங்க நான் உங்களுக்கு எல்லாம் டிஃப்ரெண்டா சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்ட்டு சாப்பிட போறாங்க. அங்க பார்த்தா ஹீரோயின் வந்து ஹீரோயினோட அப்பாவுக்காக விதவிதமா சமைச்சு கொடுத்துருக்கா. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஹீரோயினோட அப்பா வந்து, பரவாயில்ல நீ ரொம்ப நல்ல பொண்ணா வளர்ந்துருக்க, சூப்பரா சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்காரு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த மிங்சு மட்டும் கத்திட்டு இருக்கா, நான் வந்து பேம்பு ரைஸ் கேட்டிருந்தேன், முன்னாடியே நான் சொல்லி வச்சிருந்தேன், யாருமே என்ன மதிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 2 சர்வெண்ட் வந்து அவளுக்கு பிடிச்ச சாப்பாடும் அவ கேட்ட மாதிரியே அந்த பேம்பு ரைஸும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு, ஏம்மா உனக்கு எப்பவுமே அவசரம் தான், கொஞ்சம் வெயிட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயின் சொல்றான், என்னோட ஃபேமிலியை எப்பவுமே நான் பேடா ட்ரீட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோயின் வந்து சீனியர் சர்வெண்ட் கிட்ட எக்ஸ்ட்ரா நான் கொஞ்சம் பிளேட்லாம் வைக்க சொன்னனே வச்சீங்களா அப்படின்னு கேக்குறா. எதுக்குன்னா ஹீரோயினோட அம்மா இறந்து போயிருப்பாங்க, அவங்க ஞாபகார்த்தமா வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. இவங்க நாட்டோட ரூல்ஸ் படி கான்குபைன் வந்து டேபிள்ல ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. அவங்க அம்மா உட்கார வேண்டிய இடத்துல அந்த கான்குபைன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லாருமே அவளையே பாக்குறாங்க. அவளுக்கு கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் எந்திரிச்சு போயிடுறான். அப்போ மிங்சு சொல்றான், நாங்களும் உங்க ஃபேமிலி தானே, நம்ம ஃபேமிலிக்குள்ள இதெல்லாம் பார்க்கணுமா என்ன ரூல்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றான், என்னதான் நீங்க பார்டர்ல அப்பா கூட இருந்து கஷ்டப்பட்டிருந்தாலும் நம்ம நாட்டுல அப்பா ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு அப்படின்னா அது அப்பாக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மிங்சு கிட்ட ஹீரோயினோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு, நீ இன்னும் நிறைய கத்துக்கணும், சின்ன பிள்ளையாவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளிய இருந்த ஒரு அசிஸ்டன்ட் வந்து ஒரு லெட்டர் ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த லெட்டர்ல ஹீரோயினை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருப்பான்ல, அவன் வந்து வேவ் டவர்ல வந்து ஒரு கடையில ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. ஹீரோயின் தன்னோட அப்பா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறா. அன்னைக்கு லைட் ஃபெஸ்டிவல்ல வேணும்னே என்ன தண்ணியில தள்ளி விட்டாங்க, அப்பதான் வந்து அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் வேற வழி இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்றான். ஏதோ எனக்கு நீச்சல் அடிக்க தெரிஞ்சதுனால அவங்க பிளான்ல இருந்து நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு செம்ம கோவம் வருது. இவ்வளவு ஒரு கேவலமான ஃபேமிலிக்கா நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கண்டிப்பா நான் ஜஸ்டிஸ் வாங்கி தருவேன் அப்படின்னுட்டு அங்க போறாங்க. அந்த வேவ் டவருக்கு போனதுமே ஹீரோ வந்து ஹீரோயினை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருப்பான்ல, அவனை கட்டி வச்சிருக்கா. இவங்க அப்பா வந்து தூக்கி போட்டு பந்தாடுறாரு, அவரே ஒரு மிலிட்டரிக்காரரு. அவன் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறான். சரி இவனை இழுத்துட்டு போங்க, இவன் தான் நமக்கு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சிடுறாங்க. அப்போ வந்து இந்த கசினோட அப்பா கேக்குறாரு, சரி எப்படியோ என்கேஜ்மெண்ட்டே செட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் எல்லா உண்மையுமே சொல்லிடுறா. எனக்கு பார்த்து வச்சிருந்த மாப்பிள்ளைக்கு ஆல்ரெடி இன்னொரு பொண்ணு கூட அஃபேர் இருந்துச்சு, அந்த பொண்ணுக்கு ரீசெண்டா தான் குழந்தையே பிறந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு இன்னும் கோவம் வருது. இதனாலதான் என்ன தண்ணியில தள்ளி விடும்போது என்னோட ரெப்புடேஷன் குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம நான் அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிதான் இந்த பிளான் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்றான். ஹீரோயினோட அப்பா சொல்லிடுறாரு, இந்த என்கேஜ்மெண்ட் இதுக்கு மேல ஒரு ஸ்டெப் கூட நகர போறது இல்ல அப்படின்னு சொல்றான். அங்கதான் ஹீரோவும் இருந்து இங்க நடக்கிறது எல்லாமே கேட்டுட்டு இருக்கான். அந்த எவிடன்ஸை கூட்டிட்டு டைரக்டா லியாங் ஃபேமிலிக்கே போயிடுறாரு. அங்க போய் கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்காரு, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணோட ரெப்புடேஷனை குறைக்கிறதுக்காக தண்ணியில தள்ளி விட்டுருப்பீங்க அப்படின்னு. அப்போ அந்த லேடி சொல்றாங்க, ஐயோ ஹீரோயின் தண்ணியில விழுந்தா அவங்க ரெப்புடேஷன் என்ன ஆகுறது, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இது வெளியே தெரியாம பாத்துக்கோங்க, நானே என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட அப்பாக்கு வரதே கோவம், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே போய் சொல்லுவேன், நான் ஒரு எவிடன்ஸே கூப்பிட்டுட்டு வந்து இங்க வச்சிருக்கேன், நீ
அப்ப கூட தைரியமா பொய் சொல்லிட்டு இருக்கியா? அது மட்டும் இல்லாம உன் பையனுக்கு இன்னொரு அஃபேர் வேற இருக்கு. அந்த பொண்ணுக்கு குழந்தையே பொறந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் புட்டு புட்டு வைக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோட்ல இன்னுமே பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்க ஃபோன தேடி வரும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. பை கைஸ்.